உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் இங்க வாங்க. தம்பி நீங்களா வாங்கல? என் முகத்தை கொஞ்சம் பாருங்க, என்ன பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப மோசமா ஃபேஷியல் பண்ணி என் முகத்தையே பாழாக்கிட்டாங்க. என்னோட முகத்தையே அசிங்கமாக்கிட்டாங்க. ஐயோ, என் முகத்தை இப்படி பண்ணிட்டாங்களே. இவளை நான் சும்மா விட மாட்டேன். பாருங்க, உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். பாருங்க, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். என்னோட முகத்தை எப்படி பண்ணி வச்சிருக்கா பாருங்க. என்னாச்சு உங்க முகத்துக்கு? என்ன ஆச்சா? நீயே பாரு. நீ பாட்டுக்கு ஏதோ எக்ஸ்பைரி ஆன கிரீம் என் முகத்துல போட்டு வச்சிருக்க. அதனால என் முகத்துல ஏதோ ரியாக்ஷன் ஆயிடுச்சு. என் முகம் எப்படி எரியுது தெரியுமா? உங்களோட ஃபேஸ்ல நான் நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் தான் போட்டேன். ஆனா இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இது நல்ல குவாலிட்டியா கெட்ட குவாலிட்டியான்னு இங்க போலீஸே வந்து முடிவு பண்ணட்டும். இங்க பாரு, உன்னடா கஸ்டமரை ஏமாத்துற குற்றத்துக்காக ஜெயிலுக்கு அனுப்ப போறேன். ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. போலீஸ கூப்பிட வேண்டிய அவசியம்லாம் இல்ல. இவங்க வேணும்னே உங்க முகத்தை கெடுக்கணும்னு அப்படி பண்ணல. ஏதோ தவறு நடந்திருக்கலாம். நீங்க தேவையில்லாம போலீஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இவளை நான் சும்மா விட மாட்டேன். பாத்துக்கிட்டே இருங்க. ப்ளீஸ், அப்படி எல்லாம் ஏதோ பண்ணிடாதீங்க. வேண்டாம் மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நீங்க சீக்கிரமா கிளம்பி இங்க வாங்க. இது கிருஷ்ண பரமாத்மா கோயில் இருக்கிற தெரு இருக்குல்ல, அங்கதான். இது கீர்த்தி பியூட்டி பார்லர். இந்த இடத்துல மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. என்ன ஆச்சு? இவங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். என் மேல கை வச்சிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ராதா, ராதா, என் தலையில பக்கெட்டால அடிச்சது இந்த பொம்பளை தான். என்ன? ஐயே, இல்ல, அவங்க தலையில அடிபட்டு இருக்குல்ல, அதான் என்னென்னமோ பேசுறாங்க. நானா அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஆமா, இதே பொம்பளை தான். என் கண்ணால பார்த்ததே பக்கெட்டால விதா மண்டிய உடைச்சா. ராதா, ராதா, கேட்டல, அவங்க கூட இந்த பொம்பளைய பாத்துருக்காங்க. நானா எதுவும் பண்ணல. ஆமா ஆமா, இந்த பொம்பளை என்கிட்ட சொன்னாலே, கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற தெருவுல தான் இருக்கிறதா சொன்னா. அதான் தர்மா வீட்டுல. ஆனா என் வீட்டுல வாடகைக்கு யாருமே இல்லையே. அப்படின்னா இவ சொன்னது பொய்யா? வசமா மாட்டிக்கிட்டனே. இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுதான் நல்லது. அது எப்படி தப்பிச்சு ஓடுவ? நான் உன்னை தப்பிச்சு ஓட விட மாட்டேன்.
அது எப்படிமா நீங்க அவ்ளோ பெரிய சம்பவத்தை செஞ்சுட்டு இவ்ளோ சுலபமா தப்பிச்சோட முயற்சி பண்றீங்க? அப்படியெல்லாம் ஓட முடியாதே. உங்களை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். யார் நீங்க? யார் உங்களை இங்க அனுப்புனது? சொல்லுங்க. அது நான் என்ன நானா? சொல்லுங்க. ரொம்ப சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்களே மோனையா. ஏன் ஏதாவது ஆச்சா? ஆமா, ஆச்சுதான். இன்னைக்கு வீட்ல நிறைய நடந்திருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன? நீங்க உங்க வேலையில மும்மரமா இருந்ததுனால குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. ராதா மோகன் மேல ரொம்ப கோவமா இருக்கா. இன்னைக்கு இவங்களுக்குள்ள சண்டை எதுவும் வந்துடக்கூடாது. ராதா என்ன ஆச்சுன்னு நேரடியா சொல்லு. அண்ணா நான் சொல்றேன்னா, நான் இங்க பார்லர் ஓபன் பண்ணனா இந்த பொண்ணு எந்த எக்ஸ்பைரி கிரீம என்னோட முகத்துல பூசினாலோ தெரியல. என்னோட முகத்துல மொத்தமா ரியாக்ஷன் ஆயிடுச்சு. உன்னை நான் கஸ்டமரை ஏமாத்தின குற்றத்துக்காக ஜெயிலுக்கு அனுப்ப போறேன். ராதா, இந்த பொம்பளை தான் பக்கெட்டால அடிச்சு என் மண்டையை உடைச்சா. என்ன? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.